பிறந்த நாள் வருதுன்னா அவர் பேர்ல நீங்க ஒரு தானம் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த தானம் பேரே அவங்க பேர் ஆயிடாது இல்லையா? நீங்க வீட்டில் இருக்கிறவங்க ஒரு கோயிலுக்கு போறீங்க, 10 பேருக்கு சாப்பாடு போடுறீங்க, அது பெர்மனண்டா அதிலே பேர் ஆயிடுமா? மேடம், இப்ப கவர்மெண்டே நிறைய ஸ்கீம் வச்சு பண்ணின்னு இருக்காங்க. நீங்க தொடர்ச்சியா அவங்க கூட ஜாயின் பண்ணி பண்றீங்களா இல்ல தனியா பண்றீங்களா? இல்ல, அவங்களோடய சேர்ந்து பண்றதுல தவறே இல்லையப்பா. கலெக்டர்ஸை காண்டாக்ட் பண்ணி, ஆஃபீஸர்ஸை காண்டாக்ட் பண்ணி, நமக்கு என்ன வேணுமோ அவங்க கிட்ட கொண்டு போய் தெரிவிக்கணும். நம்ம அந்த அதை கொண்டு போய் சொன்னாதானே அவங்களுக்கும் புரியும். ஸோ அந்த அவேர்னஸ் கொண்டு வரதுக்கு முதல் முயற்சியா இருக்கும். 108 ஆம்புலன்ஸ்லாம் இருக்கு. நீங்க ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக நம்பர் வச்சிருக்கீங்களா இல்ல அது ரஜினி சார் பேரை வச்சு ஆம்புலன்ஸ் வைப்பீங்களா? மேபி இன் த ஃபியூச்சர் அதுக்கெல்லாம் வேணுங்கிற டீம்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அசிஸ்டன்ஸ்னா என்ன, எமர்ஜென்சினா என்ன, அதெல்லாம் ஃபியூச்சர்ல எப்படி கொண்டு போகணுன்றத ஆராய்ச்சி பண்ற டீம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல இருக்காங்க இப்போ. மேடம், பல காலமா குழந்தைங்க வெளியே விளையாடி நல்லா ஆரோக்கியமா வளர்றதாக தான் சொல்லுவாங்க. ஆனா நீங்க என்ன சொன்னீங்க, இப்ப கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைங்கன்றீங்க. இல்ல அப்படி சொல்லல. ஒரு நிமிஷம், அப்புறம் டேக் போட சொல்றீங்க, அவங்களுக்கு ஐடி கார்டு கொடுக்க சொல்றீங்க. அது எப்படி மேடம் சரிப்படும் தமிழ்நாட்டில்? இல்லை, நீங்க புரிஞ்சிக்கலன்னு நினைக்கிறேன். அவங்க விளையாடுற அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொன்னேன். வெளியில அவங்க சாதாரண விளையாடணும், ஃபீல்டில் விளையாடணும். அப்போ பெரியவங்க பாதுகாப்புக்கு நிற்கணும், தனியா விட்டுட்டு போகக்கூடாதுன்னு நான் சொன்னேன். அதே மாதிரி நமக்கு தெரியாத ஸ்ட்ரீட்ல இருக்கிற குழந்தைகள், அவங்க எங்கேருந்து வராங்க, எங்க இருக்காங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, சாப்பிட்றாங்களா, அவங்களுக்கு மருத்துவம் எதுவுமே யாருக்கும் தெரியாது. நம்ம ஒரு ஏரியாவை தாண்டி போகிறப்போ பிரிட்ஜுக்கு அடியில் இருப்பாங்க, இன்னொரு இடத்துல இருப்பாங்க. அதுக்கு நம்மளுக்கு அவங்களுக்கு ஒரு ஐடி கொடுத்து இந்த இடத்துல இவங்க இருக்காங்க, இவங்களுக்கு பாதுகாப்பு தேவை, உணவருந்தும் மழை காலமாகட்டும் எதுவும் ஆகட்டும் பாதுகாப்பு தேவைன்றது தெரியணும். இட்ஸ் எ சிம்பிள் டாக்குமெண்டேஷன். எல்லா கவர்மெண்ட்லேயும் ஒரு பேர் வச்சுருவாங்க. டிவி கொடுத்தா கலைஞர் டிவி, அம்மா உணவகம். இப்போ நீங்கள் மேடம் என்ன சொன்னீங்க, ரஜினி சாருக்குன்னு ஒரு நேம் வைக்கணும், மரம், ரஜினி சார் நேமில் மரம் வருமா? நீங்க எல்லாம் தப்பாவே நீங்க சொன்னீங்க அவங்க பேர்ல தான் இல்ல பேரா நண்பரா. இப்போ உங்க வீட்டுல ஒருத்தருக்கு பிறந்த நாள் வருதுன்னா அவர் பேர்ல நீங்க ஒரு தானம் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த தானம் பேரே அவங்க பேர் ஆயிடாது இல்லையா? நீங்க வீட்டுல இருக்கிறவங்க ஒரு கோயிலுக்கு போறீங்க, 10 பேருக்கு சாப்பாடு போடுறீங்க, அது பெர்மனண்டா அதிலே பேர் ஆயிடுமா? அப்படி கிடையாதுங்க. அந்த ஒரு வருஷத்துக்கு உகந்த மாதிரி, ஞாபகம் இருக்கிற மாதிரி சில காரியங்களை செஞ்சு அது உலகத்துக்கும் பயன்படக்கூடியதா இருக்கணுன்றதுக்காக தான் இப்போ அவங்க மகாத்மா காந்தி பேர்ல அன்னைக்கு மகாத்மா காந்தி ஃபவுண்டேஷன், மகாத்மா காந்தி சேரிட்டின்னு பண்றாங்க.